ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் நமீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி 32 இன்ச்சு ப்ளவுஸு பிரிஞ்சஸ் கட்டு போட் நெக் வச்சு தெர்மாக்கோல் பால் கொடுத்து வித் பஃப் ஸ்லீவோட எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாமாங்க. முதல்ல நான் பேக் பீஸை லைனிங்கில் எடுத்துக்கிறேன். ப்ளவுஸ் ஹைட்டு 14 + 1 15, ஷோல்டர் 7, டாப் ஷோல்டர் 2.25, நெக் வித் 4.25, ஆம்கோல் ஹைட் 6, பாடி 9 + சீம். இதெல்லாம் நோட் பண்ணி லைன் போட்டுக்கலாம். ஆம்கோல் ஹைட்டு வரைஞ்சிக்கலாம். ஆம்கோலுடைய சென்டர் நோட் பண்ணிவிட்டு ஆம்கோல் ரவுண்டு நம்ம வரைஞ்சிக்கலாம். ஆம்கோல் ரவுண்டுடைய அளவு 7.5 இன்ச்சு இருக்கணும். பேக் நெக் ட்ரா பண்ணிக்கலாம். பேக் நெக் 4 இன்ச்சு, நெக் வித் 4.25, கார்னரில் 1.5 இன்ச்சு வச்சு போட் நெக் போட்டுக்கலாம். பேக்கு மார்க் பண்ணியாச்சு, கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பீஸை நம்ம லைனிங்கில் போட முடியாது, அதுக்கு சார்ட் போடணும். பிரிஞ்சஸ்ங்கனால சீம் எக்ஸஸை வைக்க வேண்டியிருக்கிறதுனால சார்ட்டில் போடுறேன். ப்ளவுஸ் ஹைட் அது சேம் 14 + 1 15, ஷோல்டர் 7, டாப் ஷோல்டர் 2.25, நெக் வித் 4.25, ஆம்கோல் ஹைட் 6, பாடி 9 + சீமு. சீமு நமக்கு தேவையான அளவு வச்சுக்கலாம். எல்லாம் நோட் பண்ணி லைன் போட்டு ஆம்கோல் ரவுண்ட் வரைஞ்சிக்கலாம். இது பேக் ஆம்கோல் நம்ம ஃப்ரண்ட்டுக்கு அரைஞ்சி டவுன் பண்ணி ரவுண்ட் போடணும். அதுதான் ஃப்ரண்ட் ஆம்கோல். ஃப்ரண்ட் நெக்கும் சேம் 4 இன்ச்சு தான். இந்த 4 இன்ச்சில் நம்ம போட் நெக் வரைஞ்சிக்கலாம். ஃப்ரண்ட் டாட்டோடைய ஹைட்டு 12 + 1/2 13 இன்ச்சு. இதை நோட் பண்ணி லைன் போட்டுக்கலாம். டாட் டிஸ்டன்ஸ் 3 கொடுத்துக்கலாம். டாட்டு ஹைட்டு 2, டாட் வித்து 1.25. இதை நோட் பண்ணி நம்ம லைன் போட்டுக்கலாம். ஆம்கோல் சைடில் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி நம்ம ஆம்கோல் டாட் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சி அதை மெயின் டாட்டோட ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். மெயின் டாட்டுக்கு கீழே எக்ஸஸாக இருக்கிற சார்ட்டை லைனை அப்படி ஸ்ட்ரைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணி எடுக்கையில் மெயின் டாட்டும் ஆம்கோல் டாட்டும் ரிமூவ் ஆயிரும். இந்த இடத்துல நம்ம சீம் ஆட் பண்ணணும் கிளாத்தில். இப்போ நம்ம சார்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண இடத்துல நம்ம சீம் ஆட் பண்ணணும் 2 சைடும். நெக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். சார்ட்டை கட் பண்ணியாச்சு. இப்போ கிளாத்தில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சார்ட் மாதிரியே அப்படியே ட்ரேஸ் பண்ணிவிட்டு அந்த கட் பண்ண இடத்துக்கு மட்டும் எக்ஸஸாக நம்ம 2 பீஸையும் ஜாயின் பண்ண எவ்வளோ கிளாத் தேவைப்படுமோ அந்த அளவு எக்ஸஸ் வச்சா போதும். எக்ஸஸ் வைக்கிறேன் 2 பீஸையும் ஜாயின் பண்ணுறதுக்கு. கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம லைனிங்கை. கட் பண்ணி எடுத்துகிட்டு சீம் உள்ள இடத்துல நாட்ச் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஸ்லீவ் கட் பண்ணலாம். ஸ்லீவ் ஆஃப் ஸ்லீவ் அதனால் ஹைட்டை விட கொஞ்சம் அதிகம் ஹைட் இருக்கிற மாதிரியே கிளாத் எடுத்துக்கலாம். ஸ்லீவோட ஹைட்டு 11 இன்ச்சு + 1 12 இன்ச்சு. ஸ்லீவ் வித்து 6 இன்ச்சு ப்ளஸ் சீம் 2 இன்ச்சு வரும். ஸ்லீவ் விட்டு 2.5 இன்ச்சு கொடுத்துக்கிட்டு கிராஸ் லைன் வரைஞ்சிக்கிறேன். அதை சென்டர் நோட் பண்ணிவிட்டு அதிலேருந்து மேலே 3/4 இன்ச்சு வச்சு ஆம்கோல் வரைஞ்சிக்கிறேன். 7.25 இன்ச்சு இருக்கணும் ஸ்லீவ் ஆம்கோல். பஃப்புக்காக மேலே 3 இன்ச்சு தூக்கி வச்சு நான் ஆம்கோல் வளைவு வரைஞ்சிக்கிறேன். ஸ்லீவ் ஓப்பன் 4.25 + 2
ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்லீவை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணையில் மார்க்கிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணிக்கலாம். லைனிங் கட் பண்ணியாச்சு. ராய்ஜெல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்லீவில் ஸ்டோன் கொடுத்துருக்கு. அதை சென்டருக்கு வர மாதிரி லைனிங்கை ப்ளேஸ் பண்ணி நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. அடுத்து ஃப்ரண்ட் பீஸு ஃபோல்டர் தான் போடணும். பிரிஞ்சஸ்ஸு பேக் ஹூக்கு எல்லாம் ஃபோல்டு இருக்கிற கிளாத்தில் வச்சு ஃப்ரண்டை நெக்கோடு சேர்த்து கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பேக் பீஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பேக் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சைடு பீஸையும் கிராஸாகவும் வைக்கலாம், நேராகவும் வைக்கலாம். நான் லைட்டாக கிராஸாக வச்சுருக்கிறேன். கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நெக்லேயும் ஸ்லீவ்லேயும் தெர்மாக்கோல் கொடுக்கறதுக்காக குட்டி குட்டி சதுர பீஸு கட் பண்ணி எடுக்கிறேன். நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சதுர பீஸில் தெர்மாக்கோல் பால் கொடுத்து நூல் வச்சு ரவுண்டாக நல்லா டைட்டாக கட்டி விட்டுக்கலாம். நமக்கு தேவையான பால்ஸை நம்ம கட்டி எடுத்துக்கலாம். நெக்குக்கும் ஸ்லீவுக்கும் தேவைப்படும். தேவையான பால்ஸை ரெடி பண்ணிக்கலாம். பால்ஸ் ரெடி பண்ணிவிட்டு நம்ம பேக் பீஸில் மெயின் கிளாத்தில் மட்டும் நெக்கை சுற்றி பால்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் தையல் போடக்கூடிய இடத்த லைன் போட்டு வச்சுருக்கேன். லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணுற அளவு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அதில் முக்கால் இன்ச்சு கேப்பில் நான் பால் கொடுத்துக்கிறேன். ராய் எட்ஜி அவுட்டரை பார்த்து இருக்கணும். பால் ப்ளவுஸை பார்த்து உள்ளே இருக்கணும். நெக்கை சுற்றி பாலை கொடுத்துக்கலாம். பால் கொடுத்துட்டு இதுக்கு மேலே லைனிங்கை வச்சு நம்ம ஆல்ரெடி போட்டிருக்க தையல் பேக்கில் தெரியும். மெயின் பீஸோடைய பேக் சைடில் அந்த தையல் மேலேயே நம்ம திரும்ப தையல் போட்டு லைனிங்கை உள்பக்கமாக புரட்டணும். லைனிங் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஆல்ரெடி போட்ட தையல் மேலே ஸ்டிச் பண்ணுறேன். சிங்கிள் ஃபுட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பால்ஸ் கொடுத்துருக்கனால நான் டபுள் ஃபுட்லேயே ஸ்டிச் பண்ணுறேன். தெர்மாக்கோல் பால் அப்படிங்கிறதுனால ரொம்ப ப்ராப்ளம் இருக்காது. உங்களுக்கு சிங்கிள் ஃபுட் வேணுன்னா சிங்கிள் ஃபுட்டு யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பால்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நெக்கை சுற்றி குட்டி குட்டி நாட்ச் போட்டு விட்டுக்கலாம்.
அப்புறம் ப்ளவுஸோடைய பாட்டத்தில் நம்ம மடிச்சடிக்கிறதுக்காக அரேஞ்ச் விட்டுருக்கோம். அந்த ப்ளவுஸையும் லைனிங்கையும் சேர்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நெக்கும் க்ளோஸ் ஆயிடுச்சு, பாட்டமும் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆம்கோல் சைடு வழியாக ப்ளவுஸை ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொட்டேட் பண்ணி எடுத்து பாட்டத்தில் எட்ஜி ஸ்டிச்சு போட்டுக்கலாம். பாட்டத்தில் ஸ்டிச் போட்டு நெக்கில் எட்ஜி ஸ்டிச் போட்டுக்கலாம். நெக்கில் போடையில் மாலெல்லாம் கரெக்டாக வச்சு லைனிங் மெயின் பீஸும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். அவ்வளோதான், நெக் ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக் ஃபினிஷ் பண்ணிவிட்டு சைடில் ஓப்பனில் இருக்கிற மெயின் கிளாத்தையும் லைனிங்கை ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். ஜாயின் பண்ண அப்புறம் எக்ஸஸ் கிளாத்தை ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்து இது பேக் ஒர்க் ப்ளவுஸு, அதனால் பேக்கில் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு சென்டராக கட் பண்ணி ஹூக் பீஸ் வி பீஸ் கொடுத்துக்கலாம். ஹூக்கு பீஸ் 2 இன்ச்சு, வி பீஸ் 3 இன்ச்சு, வி பீஸ்க்கு ஒரு மெயின் கிளாத்தை எடுத்துருக்கிறேன். ஹூக்கு பீஸ்க்கு உள்ள 2 இன்ச்சை ஃபோல்டு பண்ணி வெளிப்பக்கமாக கொடுத்து உள்ளே திருப்பணும். பாட்டமும் நெக்கும் ஃபினிஷ் ஆகிருக்கு, அதனால் ஹூக்கு பீஸ் வி பீஸை பாட்டத்துலேயும் நெக்லையும் ஃபோல்டு பண்ணி நீட்டாக கொடுக்கணும். வி பீஸும் ஊக்கு பீஸும் லென்த்து ஈவனாக வர மாதிரி பார்த்து கொடுக்கணும். ஃபோல்ட் பண்ணி உள்ளே அடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வி பீஸ் கொடுத்துக்கலாம். வி பீஸும் பாட்டத்துலேயும் நெக்லையும் ஃபோல்டு பண்ணி 1 இன்ச் வர மாதிரி நம்ம போட்டிருக்க தையலை கவர் பண்ணி சென்டராக ஒரு தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டு வி மார்க், நமக்கு எத்தனை வி தேவை அப்படின்னு மார்க் பண்ணி வி அடிச்சுக்கலாம். வியுடைய ஸ்டார்டிங்கில் நல்லா லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டிச் பண்ணணும், இல்லைன்னா ஹூக் மட்டையில் பிரிஞ்சிடும். வி அடிச்சப்புறம் பேக்குக்கு டாட் பிடிச்சிக்கலாம். டாட் டிஸ்டன்ஸு 3 இன்ச்சில் எடுத்துக்கலாம். டாட் ஹைட்டு 3 இன்ச்சு, டாட் வித்து 1/2 இன்ச்சு.
ரெண்டு ஸ்டிச் போட்டுக்கலாம். இன்னொரு பீஸ்லேயும் டாட்டு அடிச்சுக்கலாம். அவ்வளோதான், பேக் பீஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் பீஸ் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் பார்க்கலாம். ஃப்ரண்ட் பீஸையும் சேம் பேக் பீஸ்க்கு நெக்குக்கு பால் கொடுத்த மாதிரி சேம் மெத்தடில் கொடுத்து லைனிங் கொடுத்து உள்ளே திருப்பணும். நான் தையல் போடக்கூடிய இடத்த நோட் பண்ணி வச்சுருக்கேன். பாலை நெக்கை சுற்றி கொடுத்துக்கலாம். முக்கால் இன்ச்சு கேப்பில் கொடுத்துக்கலாம். ஒரு இன்ச்சு கேப்லனாலும் கொடுத்துக்கலாம். பால்ஸ் கொடுத்துருக்கேன். கிளாத்தில் எக்ஸஸ் இருந்தால் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சேஃபாக கட் பண்ணி எடுக்கணும், நெக்கை கட் பண்ணிடக்கூடாது. இப்படி தையல் போட்டோன்னா நெக் கனமாயிரும். அதனால் கொஞ்சம் கட் பண்ணி எடுக்கிறேன். நெக்ஸ்ட்டு லைனிங் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் போட்டிருக்க தையல் துணி தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டு நார்ச் போட்டு லைனிங்கை உள்பக்கமாக திருப்பி எட்ஜ் ஸ்டிச் போட்டுக்கலாம். பால்ஸ்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்து தையல் போடணும். பால்ஸ் எங்கேயும் உள்ளே மாட்டிக்காமல் நீட்டாக எடுத்து விட்டு தையல் போடணும். நெக்ஸ்ட்டு நம்ம பேக் பீஸு ஃப்ரண்ட் பீஸு ரெண்டு நெக்கும் ஃப்ரீஸாக இருக்கனால நம்ம சுடிதார் ஜாயின் பண்ணுற மாதிரி பேக் பீஸை ஃப்ரண்ட் பீஸ்க்கு கொடுத்து ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்டிச் போட்டுக்கலாம். இன்னொரு சொல்கிறேன், இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பீஸு லைனிங்கையும் மெயின் பீஸையும் ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸஸ் இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பீஸோட சைடு பீஸை நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். சைட் பீஸை நான் ரா எட்ஜ் தெரியாமல் அட்டாச் பண்ண போகிறேன். அதனால் மெயின் கிளாத்தை மெயின் பீஸ் மேலேயும் லைனிங்லேயும் வச்சு சென்டராக ப்ளவுஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி திருப்பி எடுத்து அமுக்கு தையல் போட போகிறேன். கரெக்டாக அமுக்கோலும் கீழே பாட்டமே ஈவனாக வர மாதிரி ஸ்டிச் பண்ணணும்.
குட்டி குட்டி நாச்சு போட்டுக்கலாம். போட்டு திருப்பிக்கலாம். திருப்பி அமுக்கு தையல் போட்டு லைனிங்கையும் மெயின் பீஸையும் ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். சேம் இது மாதிரியே இன்னொரு பீஸையும் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஈவனாக வர மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். இப்படி நாச்சு போட்டு திருப்பி எடுத்து நமக்கு தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டு மெயின் பீஸ் எல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பீஸோட பாட்டத்தை மடித்து உள்ளே தைக்கிறதுக்கு 2 இன்ச்சு லைனிங் எடுத்துருக்கிறேன். அதை ஃபோல்டு பண்ணி பாட்டத்தில் 1/2 இன்ச்சில் ஸ்டிச் போடுறேன். ஸ்டிச் போடணுன்னா எவ்வளோ அளவுக்கு நம்ம சைடு தையல் போடணும் அப்படிங்கிறத பேக் பீஸ் வச்சு ஃப்ரண்ட் பீஸில் மார்க் பண்ணலாம். பண்ணிவிட்டு நம்ம இப்போ பாட்டத்துக்கு மடிச்சிருக்க பீஸை எடுத்துக்கலாம். நமக்கு தையல் போட்டு லைனிங் சைடு திருப்பி விட்டுடலாம். திருப்பி ஸ்டிச் போட்டு விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரண்டும் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இனி நம்ம ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்லீவில் நம்ம தெர்மாக்கோல் பால் கொடுக்க போகிறோம். அதனால் தையல் போடக்கூடிய இடத்தை நோட் பண்ணி அதில் பாலை இன்சர்ட் பண்ணிக்கலாம். மெயின் ஃபேப்ரிக்கில் மட்டும் பால் இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்புறமா லைனிங் கொடுத்து உள்ளே திருப்பி ஃபிக்ஸ் பண்ணோம். முக்கால் இன்ச் கேப்பில் பால் சேம் எனக்கு கொடுத்த மாதிரி கொடுத்துக்கிறேன். நல்ல பக்கத்தில் கொடுக்கணும். அதுக்கு மேலே லைனிங்கை வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஆல்ரெடி போட்டு தையலில் போடணும், இல்லைன்னா பால் மேலே தையல் விழுந்துடும். லைனிங்கை திருப்பி எடுத்துக்கலாம். எட்ஜ் ஸ்டிச் அமுக்கு தையல் போட்டுக்கலாம். லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். ஜாயின் பண்ணி எக்ஸஸ் இருக்கிற ஃபேப்ரிக்கை கட் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃபஃப்புக்காக எக்ஸஸாக வளைவு போட்டு வெட்டியிருக்கிறோம். அந்த எக்ஸஸ் வளைவுகளை ஃப்ளீட்ஸ் வச்சுட்டு ஆம்கோல் ரவுண்டு 1.25 இன்ச் வர மாதிரி நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். 2 சைடும் ஃப்ளீட்ஸ் ஈவனாக வரணும். ஃப்ளீட்ஸ் வச்சுட்டு நம்ம அளந்து பார்த்துக்கலாம். ஆம்கோல் 1.25 இன்ச் இருக்குதான்னு. இந்த மாதிரியே இன்னொரு ஸ்லீவை ரெடி பண்ணிக்கோங்க. நம்ம ப்ளவுஸோடு வச்சு ஸ்லீவை அட்டாச் பண்ணிடலாம்.
நாச்சுக்கு நேராக நாச்சு, சென்டருக்கு நேராக மெயின் சென்டர் நாச்சு வச்சு கரெக்டாக ஈவனாக அமுக்கோல் ரவுண்டை ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். 2 தையல் போட்டுக்கலாம். இன்னொரு ஸ்லீவையும் இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். அப்புறம் ப்ளவுஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு வேஸ்ட் சைடில் ஃப்ரண்ட் பீஸையும் பேக் பீஸையும் 1 இன்ச்சு ஹைட்டில் லாக் பண்ணி விடலாம் 2 சைடும். அப்புறம் ப்ளவுஸோட வேஸ்ட்டு 25 இன்ச்சு. அது போக மீதி எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். 11 இன்ச் இருக்குது. 11 4ஆல் டிவைட் பண்ணால் 2.25 வரும். ஒவ்வொரு சைடும் 2.25 ப்ளேஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட் சைடில் 2.25 ப்ளேஸ் பண்ணி மேலே பாடியில் போட்டிருக்க நாச்சோட லைன் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்லீவில் ஆல்ரெடி நம்ம ட்ரேஸ் பண்ணி மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அந்த மார்க்கிங் நேராக நம்ம ஸ்லீவை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஸ்டிச் போட்டுக்கலாம். அடுத்து 2 தையல் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு ராய்ஜெல்லாம் ஸ்ட்ரைட் பண்ணி கட் பண்ணி விட்டு ஃபோல்டு பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஃபோல்டு பண்ணி போடுறதுனால ப்ளவுஸு சில்க் ப்ளவுஸ் பிரிஞ்சு வராது, நீட்டாக இருக்கும். இன்னொரு சைடு இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். 2 இன்ச் வேஸ்ட்டில் மார்க் பண்ணி நாச்சுக்கு நேர் லைன் போட்டு ஸ்லீவ் ஆல்ரெடி மார்க்கிங்கில் இருக்குது. ஸ்லீவ்லேயும் ஸ்டிச்சிங்கை கண்டினியூ பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணியாச்சு. பிரின்சஸ் கட் ப்ளவுஸ், பேக் ஹூக், போட் நெக்கு ஸ்லீவில் தெர்மாக்கோல் பால் வச்சு பஃப் ஸ்லீவோட ப்ளவுஸ் ரெடி பண்ணியாச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.